அனைவருக்கும் வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் பத்தின வழக்கு இருக்குல்ல, அந்த வழக்குல திமுக உச்ச நீதிமன்றத்துல அப்பீல் போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன காரணத்துக்காக திமுக என்ன காரணத்தை சொல்லி உச்ச நீதிமன்றம் போனாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். திமுக என்ன சொல்லி மனு போட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த வழக்கு விசாரணைய சிபிஐ நடத்திட்டு இருக்காங்க, எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணாம். இதுக்கு முன்னாடி மதுரை நீதிமன்றம் அஸ்ட்ராகார் தலைமையில ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, அவங்களே இந்த வழக்கு விசாரணையை நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்க. ஒருவேளை அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, நீதிமன்றம் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, இந்த வழக்கு விசாரணையை சிபிஐ தான் நடத்தணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுங்க. சென்னை உயர் நீதிமன்றம் அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில ஒரு நபர் ஆணையம் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சோ அவங்களையாவது ஒரு பக்கம் சிபிஐ விசாரிச்சாலும் இன்னொரு பக்கம் இந்த அருணா ஜெகதீசன் அவங்களுடைய விசாரணையை தொடர்வதற்கு அதுக்காவது ஒரு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுதான் உச்ச நீதிமன்றத்துக்கு திமுக தரப்புல இருந்து போயிருந்தாங்க. திமுக இவ்வளவு பரபரப்பா இந்த வழக்குல போயிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு முற்றதுக்கு என்ன காரணம், ஏன் இவ்வளவு பதட்டத்தோட உச்ச நீதிமன்றம் போய் நிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பந்தமான வழக்கு விசாரணை அப்படிங்கிறது சிபிஐ எந்த அளவுக்கு தீவிரமா நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது போக அஜய் ரஸ்தோகி அவர்களே அங்கிருந்து கிளம்பி கரூர்ல தங்கி பொதுமக்கள் கிட்ட கோரிக்கை மனு வாங்கி அங்க எந்த இடத்த சம்பவம் நடந்தது, எந்த இடத்த கூட்டம் நடந்தது, எந்த இடத்த கூட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லி பல கட்ட விசாரணைய எல்லாமே ரொம்ப தீவிரமா நடத்திட்டு இருக்காங்க. அடுத்து செந்தில் பாலாஜிக்கு தான் சம்மன் அனுப்ப போறாங்க, செந்தில் பாலாஜியை நெருங்கிட்டாங்க, அவங்களுக்குமே இந்த சம்பவத்துல ஏதோ பின்னாடி மர்மம் இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு நிறைய செய்திகளை பார்க்கிறோம். விசாரணையும் இதுல ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற கோணத்துல தான் போயிட்டு இருக்கு. அது சம்பந்தமா நாம ஆல்ரெடி பேசியிருக்கோம். சோ இந்த விசாரணையை பார்க்கிறப்போ திமுக மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம், எங்கேயாவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா யாரையாவது திமுக காரன் தான் இதை செஞ்சது அப்படின்னு கொண்டாந்து நிறுத்திட்டாங்க, சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு பெரிய தலைவலியா போயிடும். இந்த சிபிஐ விசாரணையை ஒரு இடைக்காலமாவது தேர்தல் வரைக்குமாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேணாம், எங்க எஸ்ஐடியை இதை விசாரிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை போட்டிருந்தாங்க. ஆனா அந்த மனுவை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்வாங்க அப்படின்னு 90% 99% திமுகவுக்கு தெரியும். அதனாலதான் கூட இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணி விட்டுருந்தாங்க. அப்படி இந்த வழக்கு விசாரணையை சிபிஐ நடத்துறாங்க அப்படின்னா இந்த அருணா ஜெகதீசன் ஒரு நபர் ஆணையம் இருக்குல்ல, அந்த ஆணையத்துக்காவது பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கூடுதலா அந்த மனுவிலேயே போட்டிருந்தாங்க. என்னத்துக்காகப்பா இப்ப அந்த ஒரு நபர் ஆணையம் இந்த வழக்கு விசாரணையை நடத்தி என்ன பண்ண போறாங்க, சிபிஐ விசாரிக்கிறாங்க, இவங்க என்ன பண்ண போறாங்க, இவங்க ரோல் அதுல என்ன இருக்க போகுது, ஏன் திமுக இப்படி கேட்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் நீங்க ஆழ்ந்து யோசிச்சு பார்க்கணும். இப்போ சிபிஐ இந்த வழக்கு விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க. இது போக அஜய் ரஸ்தோகி அவர்கள் வழக்கு விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க. பட் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் திமுகவுக்கு தெரியாதுல்ல. ரெண்டு சிபிஐ ஆபீசர்ஸ் என்ன பேசுறாங்க, என்ன டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க, அஜய் ரஸ்தோகி அவர்கள் இந்த வழக்கு விசாரணை பத்தி என்ன நினைக்கிறாங்க, எதை மாதிரியான தகவல்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, எதை மாதிரியான ஆதாரங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அது எதுவுமே திமுகவுக்கு தெரியாது. ஏன்னா திமுக கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு டீம் அந்த விசாரணைக்குள்ள இல்ல. இருந்தது அப்படின்னா இத மாதிரி சிபிஐ இந்த விஷயம் எல்லாம் கிடைச்சிருக்கு, நம்ம அடுத்து இதுக்கு ரெடி ஆகணும், இதை இப்படி தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஏதாவது குழப்புற மாதிரி ஒரு திட்டம் அப்படிங்கறத போட்டுருவாங்க. பட் அங்க உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் திமுகவுக்கு தெரியாததுனால மனசுக்குள்ள தானா ஒரு பதட்டம் அப்படிங்கிறது வந்துருச்சு. நாம இந்த அருணா ஜெகதீசன் ஆணையத்துக்கு பர்மிஷன் வாங்கிட்டோம் அப்படின்னா, அதையாவது வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆணையத்தை வச்சு இவங்களுடைய விசாரணைக்கு, இந்த ஆணையத்தோட விசாரணைக்கு இந்த தகவல் தேவைப்படுது, இவங்க இந்த விசாரணையில அடுத்த கட்டமா எடுத்து வைக்கணும் அப்படின்னா இந்த தகவல் தேவைப்படுது, சிபிஐ இதுல என்ன விசாரிச்சிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கிள்ளி 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 ஏங்க நாங்க இதை விசாரிச்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு இந்த தகவல் தேவைப்படுது அப்படின்னு உள்ள என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த ஆணையத்தை வச்சு திமுகவால தெரிஞ்சுக்க முடியும். யோசிச்சு பாருங்க, லாஜிக் கரெக்டா இருக்கும். சிபிஐ ஒரு விசாரணை நடத்துது, அதை பத்தின தகவல் திமுகவுக்கு வேணும் அப்படின்னா அதே வழக்க இவங்க கைப்பாவையா இருக்கக்கூடிய ஒரு ஆணையம் நடத்துது அப்படின்னா திமுக அவங்க வழியா அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இப்படி எல்லாம் பிளான் போட்டு மனுவை போட்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல என்ன நடந்தது அப்படின்னா, நேற்று தான் ஸ்டாலின் தேர்தல் முறைகேடு வழக்குல திமுக ஒரு அடியை வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னோம்ல. சோ அந்த அடி மேலேயே அந்த அடியை லெஃப்ட்ல அடிச்சாங்க அப்படின்னா இன்னைக்கு ரைட்ல அடிச்சு நீதிமன்றம் நீங்க கிளம்புங்க, எங்களுக்கே இந்த கரூர் வழக்கு இந்த துயர சம்பவத்து மேல பெரிய சந்தேகம் இருக்கு, நீங்க சொல்றதெல்லாம் சிபிஐக்கு விசாரிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா, அதை கேட்க முடியாது, அஸ்ட்ராகாருக்கு நல்ல அதிகாரி தான் அது எங்களுக்கு தெரியும், ஆனா அவரை இந்த வழக்குல நாங்க உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கல, சோ சிபிஐ விசாரணை தான் இதுல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஒரு நபர் ஆணையம் அந்த விசாரணையை தொடரணும்னு சொல்றீங்களா, என்ன காரணத்துக்காக சொல்றீங்க அப்படிங்கிற ரீசனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த கரூர் துயர சம்பவம் பத்தின இந்த வழக்கு விசாரணை சென்னை உயர்
உயர்நீதிமன்றத்துல நடந்தது இல்ல, சோ அந்த வழக்கு விசாரணையே தப்பு, அந்த வழக்கு விசாரணையே சட்டத்துக்கு புறம்பானது அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. சொந்த கருத்து என் செந்தில்குமார் நீதிபதி அவர்கள் சொன்ன கருத்து என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விஜய்க்கு வந்து தலைமை பண்பே கிடையாது, அவங்க வந்து அது வந்து ஒரு கூட்டமே கிடையாது, அவங்களுடைய வாகனத்தை பறிமுதல் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி பல கருத்துக்களை தன்னுடைய சொந்த கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா உச்சநீதிமன்றமே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அங்க அந்த டிராமா மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்துல நடந்ததுல அந்த விஷயமே சட்டத்துக்கு புறம்பானது, எந்த அடிப்படையில அந்த வழக்கு விசாரணையே நடந்தது அப்படின்னு பதில் சொல்லுங்க. இவங்க ஒரு விஷயத்துக்காக போயிருந்தாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு எங்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இது போக கடைசியா தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து ஒரு உருட்டி பார்த்தாங்க. இந்த ஒரு நபர் ஆணையமாவது எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அவங்க விசாரணை நடத்த அப்படின்னு கேட்டாங்கல்ல, அதுக்கு உச்சநீதிமன்றம் முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க வந்து ஒரு SOP வந்து ஃபார்ம் பண்ணலாம்னு இருக்கோம், அதாவது ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். இந்த மாதிரி தமிழ்நாட்டுல அரசியல் தலைவர்கள் போறாங்க கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறையை தயாரிக்கலாம்னு இருக்கோம். அதை வந்து இந்த அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையிலான இந்த ஆணையம் வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இந்த காரணத்துக்காக தான் நாங்க அந்த ஆணையத்தை அப்பவே, அதாவது சம்பவம் நடந்த அடுத்த நாளே நாங்க ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய உருட்டி இருக்காங்க. உருட்டுன்னு நமக்கே தெரியுறப்போ நீதிபதி அவர்களுக்கு தெரியாதா? இந்த உருட்டெல்லாம் நாங்க கேட்க முடியாது, ஃபர்ஸ்ட் நாங்க சொன்னதை நீங்க செய்யுங்க, கேளுங்க, எந்த அடிப்படையில சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையை நடத்துனீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க, நீங்க கொண்டு வந்த கோரிக்கை எல்லாத்தையும் நாங்க தள்ளுபடி பண்றோம், நீங்க சொல்றது எதுவும் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அனுப்பிச்சிருக்காங்க. சோ திமுக ஏதாவது ஒரு கொஞ்சம் நம்பிக்கையில இருந்திருப்பாங்க, ஏதாவது பண்ணி இந்த சிபிஐ வழக்கு விசாரணையை இந்த எலெக்ஷன் ஒலிக்குமாவது கொஞ்சம் தடுத்து நிறுத்தலாம். பட் உச்சநீதிமன்றம் அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு நீ எதுவும் இதை தடுத்து நிறுத்துறது, இந்த வேலைலாம் உன்னுடைய ஜிமிக்கி வேலைலாம் இங்க காட்ட முடியாது அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பிச்சிருக்காங்க. திமுகவுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, சிபிஐ வந்து இல்ல சார்ஜ் ஷீட்டை வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்து ரெடி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது திமுக ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. ஏன்னா சார்ஜ் ஷீட் அவங்க ரெடி பண்ணி அதுல நம்ம 10 ரூபா வாலாஜோ இல்ல மற்ற நபர்கள் பேரோ வந்துருச்சு அப்படின்னா அது தேர்தலில் பெரிய அளவுக்கு எதிரொலிக்கும். ஏற்கனவே இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் திமுகவுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆன மாதிரி விஜய்க்கு வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாயிட்டு இருக்கு, திமுக மேல விமர்சனம் அப்படிங்கிறது அதிகமாயிட்டு இருக்கு. சோ இந்த நேரத்துல சிபிஐ சார்ஜ் ஷீட்ல வந்து திமுக நபர்களுடைய பேர் வந்துருச்சு அப்படின்னா அது பெரிய நஷ்ட கணக்கா போயிடும். ஜெயிலுக்கு போறது அந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த தேர்தலையும் அது நமக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்துரும் அப்படிங்கிறதுனால தான் ஏதோ பண்ணி நிண்டி முட்டி மோதி ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு நீதிமன்றத்துல திமுகவுக்கு ஒரு கொட்டு, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.